நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தீபனுக்கே கால் பண்ணி கேளுங்க. ஜெயிக்கிறதுக்காகவே வரிஞ்சு கட்டிட்டு வந்தவனா, இனிமே யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன திரும்பி வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அம்மா விட்டுட்டு வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டா போதுன்னு சொன்னாங்க, அங்கதான் விட்டுட்டு வந்தேன். பேங்க் ஆளுங்க வீட்டை ஜப்தி பண்றதுக்கு தானே வந்திருக்காங்க. திரும்ப போகும்போது தங்குறதுக்கு வீடே இருக்காதுல்ல. மீனாட்சி அக்காவை பார்க்கணும்னு மட்டும் தானே சொன்னாங்க. ஒருவேளை கணக்குல ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணலான்னு வந்திருக்கலாம். பாசிட்டிவா மட்டும் யோசி. அக்கா, ஸ்ரீகுட்டி தூங்குறாளா? இது யாரு ஹேமா? என் புருஷனுக்கு ஒரு வகையில தங்கச்சி தேவிகா. அம்மா இங்க இருந்து போனதும் நான் தேவிக்கு தான் கால் பண்ணேன். இப்ப பாப்பாக்கு எப்படி இருக்கு? என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்து வாமிட் பண்ணிட்டே இருக்கா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டரை பார்த்து பேசினாதான் விவரம் என்னன்னு தெரியும். எங்க டாக்டர் அகஸ்டின் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சரி. இவர்தானே பாலு டாக்டர்? நீ எப்படிமா நான் கூப்பிட்டது அந்த நரகத்துல இருந்து ஓடி வந்துட்ட? போகட்டுமான்னு கேட்டா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சித்தியும் தினேஷனாவும் பார்க்கறதுக்குள்ள அங்கிருந்து நான் வந்துட்டேன். வர வழியில சித்தி எனக்கு கால் பண்ணாங்க. இந்த விஷயத்த சொன்னதும் கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. பொம்பளைங்க இப்படி கெட்ட வார்த்தையில திட்டுவாங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? என் அம்மாவை பத்தி அவங்க திட்டின உடனே நான் போனை கட் பண்ணி விட்டுட்டேன். திரும்பி போகும்போது அவங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா? என்ன வேணாலும் பண்ணட்டும். கொஞ்ச நாள் நாம ஒன்னா சேர்ந்திருந்தாலும் நான் என்னோட சொந்த அக்காவா தான் உங்களை பாக்குறேன் ஹேமாக்கா. உங்களையும் பாப்பாவையும் பார்க்க முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு நீ தங்கச்சி மாதிரி தான். அதனாலதான் என்னோட அவசரத்துக்கு உனக்கு கால் பண்ண. டாக்டர் பாலகோபால், உங்களுக்கும் இந்த பேஷண்ட் ஸ்ரீகுட்டிக்கும் என்ன உறவு? ஒரு வகையில் நாங்கள் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ். நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்கள் எதனால் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க இவ்வளோ லேட் பண்ணீங்க? அந்த குழந்தையோட கேஸ் ஹிஸ்டரியை நான் பார்த்தேன். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய இந்த வியாதியை ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு ரொம்ப அஜாக்கிரதையாகவே தான் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அது எங்களோட தப்பு இல்லை டாக்டர். ஸ்ரீகுட்டியோட அப்பா ஒரு குடிகார. டைமுக்கு டைம் மருந்தோ மாத்திரையோ கவனிச்சுக்கவோ அந்த பொண்ணை பார்த்துக்கவோ அவன் தயாராகவே இல்லை. நீங்களும் ஒரு டாக்டர் தானே பாலு? இந்த வியாதியோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா குழந்தைக்கு இவ்வளோ சீரியஸ் ஆயிருக்காதே. இப்போ டாக்டர், இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சது. அன்னையிலிருந்தே நான் உங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு வியாதின்னு வந்துட்டா ட்ரீட்மெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும்ல. இப்போ இது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போ சான்சஸ்ன்னு பார்த்தா வெறும் 50% தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரியில் 50-50 சான்சஸ்ன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு ரிஸ்க்னு உங்களுக்கு தெரியும்ல டாக்டர் பாலு? அப்படியே இந்த சர்ஜரி அவாய்ட் பண்ணாலும் 6 மாசம் தான். டாக்டர், இட்ஸ் அ ஃபேக்ட். இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். உடனே சர்ஜரி நடத்தணும். இல்லைன்னா 6 மாச டைமுக்கு ஸ்ரீகுட்டியை நிம்மதியா வாழ விடுங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் டாக்டர். லேட் பண்ணாம உடனே சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட டைம்ல அதிகமா இல்ல, அதை மறந்துடாதீங்க.
அங்கிள், என்னாச்சு அங்கிள்? ஏன் கோவமா இருக்கீங்க? நீ என்னை ஏமாத்திட்டல. என்ன எப்படி சொல்லிட்டீங்க அங்கிள்? நான் உங்களை ஏமாத்துறதா? ஒன்றும் இல்லாம நான் கேட்டேங்கிறதுக்காக 90 லட்சம் ரூபாயை நீங்க எனக்கு அள்ளி கொடுத்துருக்கீங்கல்ல. அதுக்கு சாலிடான ஒரு ரீசன் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? அவ்வளோ சீக்கிரம் நான் எதையும் மறக்க மாட்டேன். அப்ப சொல்லு, அந்த பணத்தை நான் உனக்கு எதுக்காக கொடுத்தேன்? அதில் 40 லட்சம் ரூபாயை மகி ஆண்டிக்கு கொடுக்கறதுக்காக, அப்புறம் மீதி 50 லட்சம் ரூபாய் நான் ஒரு கல்யாணம் பண்றதுக்காக. அப்போ மகிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்தியா? கொடுத்துட்டேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். கொடுத்தாச்சு அங்கிள். ஆனா ஆண்டி அதை வேணாம்னு சொல்லிட்டாங்க. $40 லட்சம் ரூபாய் பணத்தை வேண்டான்னு சொன்ன ஆண்டி கிட்ட கட்டாயப்படுத்தி கொடுக்கணும்னு எனக்கும் தோணல. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பணக்காரன் இல்லைல்ல, அதான் உங்களுக்கே தெரியுமே. நீங்க வேற என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்னோட கல்யாணம் நடக்குமான்னு தானே? அதுவும் நடக்கும். ஏன் சொல்றேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன்ல. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப நான் சொல்லியிருந்த மாசமும் தேதியும் சேஞ்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்ல, பொண்ணு கூட மாறி போகலாம். ஏன்னா 40 லட்சம் ரூபாய் வேணான்னு சொன்னதோட சேர்த்து ஆண்டி ஒரு பெரிய ஆஃபரும் கொடுத்தாங்க. மங்களம் விட தரேன் இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. உமாவோட கழுத்துல நான் தாலி கட்டணுமா. எது எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கான்ல, அதான் அப்படியே நடந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உமாவை நான் கட்டிக்கிட்டா போதும் இல்ல? டேய், நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல. நான் என் பொண்ணுக்கு கொடுத்த வீட்டை கூட நீ இல்லாம பண்ணிட்ட. அங்கிள், இனிமே அப்படி கூப்பிடாத. எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கூட சேர்ந்துதான் பாலுவை ஏமாத்திருக்க. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன கால் பண்ணி வர சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டி அப்பவே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அவ இதுக்கெல்லாம் சேர்த்தவ அனுபவிப்பா. நீ ஒரு விஷ பாம்புன்னு அவ தெரிஞ்சுப்பா. எதுக்கு அங்கிள் இப்படிலாம் கோவப்படுறீங்க? நான் உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் அது நல்லது தானே? இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். ஏன் அங்கிள் சும்மா அடம் பிடிக்கிறீங்க? இப்போ அவளுக்குன்னு என்ன இருக்கு? இருந்த வீடை கூட இழந்துட்டால. நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் அங்கிள். டேய், எதுவும் கையை விட்டு போகாதடா. கையை விட்டு போக நான் விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். சொன்ன டைமில் உன்னோட கல்யாணம் நடந்திருக்கணும். இப்போ நிச்சயம் பண்ண அந்த பொண்ணோட கழுத்தில் மரியாதையா நீ தாலி கட்டுற. இது வரைக்கும் கிடைச்சதெல்லாம் நீ எடுத்துக்க. ஆனா இனிமே என் பொண்ணுக்கு சொந்தமான எந்த சொத்து பத்துக்கும் நீ ஆசைப்படக்கூடாது. இங்க பாரு, இதுல ஏதாவது ஒண்ணு நடக்காம போச்சு, அன்னைக்கு நம்ம 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருப்போம். ஞாபகம் வச்சுக்க.
அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கிருஷ்ணரோட கோயில்ல வேண்டியிருக்கேன். ஸ்ரீகுட்டி முன்ன மாதிரியே ஓடி ஆடி விளையாடுவா, உங்க கண்ணு முன்னாடியே நடப்பா, ரொம்ப காலத்துக்கு நல்லா இருப்பா. தெரியும்ல, இது வரைக்கும் நான் கடவுள்கிட்ட எதுவும் வேண்டிக்கிட்டது இல்ல, வேண்டிக்கிறதுக்கும் எதிர்பார்க்கறதுக்கும் எதுவும் இருந்ததில்ல. அதனாலதான் சொல்றேன், ஸ்ரீகுட்டிக்காக நான் வேண்டிக்கிட்டத கடவுள் கேட்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க தைரியமா இருங்கக்கா, ஒன்னும் ஆகாது. சார், உங்களை பத்தி அக்கா நிறைய சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்க மேல நிறைய அன்பும் மரியாதையும் இருக்கு. யாருமே இல்லாதவங்களுக்கு ஒரு ஆள் கை கொடுத்தாங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு அனாதை தான், உங்களை மாதிரி கை கொடுக்க எனக்கு யாரும் இல்லை. அதனாலதான் எனக்கு அப்படி தோணிருக்கும். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வரேன்க்கா. இந்தா. ம். சரி. பாலு, என்னாச்சு? டாக்டர் பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன விஷயம் பாலு? ஏதாவது பிரச்சனையா? அதை சொல்லாமலோ உன்கிட்ட மறைக்கவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் இப்ப ஸ்ரீகுட்டி இருக்கா. ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஸ்ரீகுட்டி பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 50% தான் இருக்கு. மீதி 50% ஹேமா, இப்ப வேதனைப்பட்டு அலறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். இதுல என்ன முடிவு எடுக்கிறது? 50% ரிஸ்க்னா என் பொண்ணை நான் எப்படி ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வைக்க முடியும்? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால வாழவே முடியாது. இங்க பாரு ஹேமா, எதுவும் நடக்காதுன்னு நாம நம்பினாலே போதும். இல்ல, என் பொண்ணை வச்சு அவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்க விரும்பல. நிச்சயமா முடியாது. பாலு, நாம இந்த ஆபரேஷன் செஞ்சுக்க வேண்டாம். வேண்டாம் பாலு, இப்ப என் பொண்ணு பக்கத்துல இருக்கால, அது போதும். நான் அவளை எப்படியாவது பாத்துக்கிறேன். எல்லா கடவுளையும் கூப்பிட்டு நான் அழுது வேண்டிக்கிறேன். என்ன இருந்தாலும் அப்படி ஒரு ரிஸ்க் என்னால எடுக்க முடியாது பாலு. ஹேமா, ஆபரேஷன் நாம பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா ஆபரேஷன் பண்ணலாம்னா 6 மாசத்துக்கு அப்புறம் ஸ்ரீகுட்டி நம்ம கூட இருக்க மாட்டான். டாக்டர் என்கிட்ட அப்படிதான் சொன்னாரு. அட கடவுளே, என் குழந்தை. என்ன உமா வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ள வா. உமா, அத்தை, நான் எத்தனையோ தடவை கேட்டோம், நீங்க கூட என்கிட்ட சொல்லலையே அத்தை. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அத்தை. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலு எந்த தப்புமே பண்ணல அத்தை.
எல்லாரும் சேர்ந்து அவரை இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. நான் எத்தனை தடவை கேட்டேன். எனக்கு சந்தேகம் வந்த அன்னையில இருந்து எல்லார்கிட்டயும் எத்தனை தடவை கேட்டேன். நீங்களாவது நடந்த உண்மையை கிட்ட சொல்லிருக்கலாம்ல. உமா, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேனேம்மா, பாலு எந்த தப்புமே பண்ணல. எனக்கு தெரியாது, நீங்க சொன்னதை நான் கேட்கல. அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. நான் பாலுவை பத்தி நினைக்கும் போதெல்லாம் அவங்க சொன்ன பொய் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. அவர் மனசை நான் காயப்படுத்தி இருக்கேன். அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல அவருக்கு நான் வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. கடைசியில வீட்டை விட்டு துரத்திட்டேன். அதோட எங்க குழந்தைங்களையும் பிரிச்சுட்டோம் அத்தை. எந்த தப்புமே பண்ணாம எவ்வளவு கொடுமை அனுபவிச்சிருக்காரு. உமா, இப்போ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்னால அதெல்லாம் நினைச்சு பார்க்காம இருக்க முடியல. உங்களுக்கு தான் தெரியும்ல, என் கழுத்துல கட்ட பாலு தாலிச்சேன் கூட வாங்கி வச்சிருந்தாரு. முகத்துல அடிச்ச மாதிரி அதை நான் திருப்பி கொடுத்துட்டேன். அன்னைக்கு பாலு என்கிட்ட சொன்னாரு அத்தை, செஞ்ச தப்ப நினைச்சு நீ கதறி அழுகிற நாள் வரும்னு. நான் அதை கேட்கல, யார் சொன்னதையும் கேட்கல. என்ன இருந்தாலும் 10 வருஷம் நான் அவரு கூட ஒன்னா வாழ்ந்திருக்கேன். என் 2 பிள்ளைங்களோட அப்பா அவரு. ஒரு தடவை அவரை நம்புறதுக்கு நான் கண்டிப்பா யோசிச்சிருக்கணும். அம்மாடி, நீ கவலைப்படாதம்மா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உமா, அழாத. உமா, உமா, என்னம்மா பண்ற நீ? எழுந்துரு, எழுந்துருமா, எழுந்துரு. அழாதம்மா, பிரச்சனை இதோட முடிஞ்சது. நீ ஒண்ணு மனசார சந்தேகப்படலையே. நீ அவன் மேல அவ்வளவு அன்பு இருந்ததுனால தானே சந்தேகப்பட்டு கேள்வி கேட்ட. போகட்டும், விடு. அழாத, அழக்கூடாது. உமா, அழாத. ஒண்ணும் இல்ல, அம்மா சொல்றேன்டா. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன முடிவத்தை? இனிமே அவர் முகத்தை நான் எப்படி பாப்பேன்? பொண்டாட்டி ஓ மனச பத்தி அவனுக்கு தெரியாதா என்ன? உன்னை மனசார விரும்பினவன் தானே அவன். உமா, அழாத. அம்மா சொல்றல்ல, வா உள்ள போலாம். என் பிள்ளைங்க எங்க? உள்ளதான் இருக்காங்க. அம்முக்குட்டிக்கு லேசா ஜுரம் அடிக்குது. பயப்பட வேணாம், என் மருமகளும் டாக்டர் தான். நீ வந்து பாரு. வா உள்ள வா. வா வாமா. அப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியா? சுடு தண்ணி வேணுமா? பாட்டி இங்க கொண்டு வச்சிருக்காங்க. சிலிண்டருக்கு தண்ணி போதும். அதெல்லாம் வேணாம், உனக்கு ஜுரம் அதிகமாயிடும். சரி, ஏதாவது கொடுங்க. எந்திரி, இந்த இது குடி. இது அவ்வளவு சூடா இல்ல. போதும் அப்போ அண்ணா. சரி படுத்துக்க. அம்மோ, அம்மோ, என்னாச்சு அம்மா? இப்ப எப்படி இருக்குமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. பாட்டி தான் என்ன இங்க படுக்க வச்சிருக்காங்க. ஆமாமா, உன்னை படுக்க வச்சு பாக்குறது தான் என்னோட வேலை. பாரு அத்தை, நீங்க இவளுக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? சுக்கு, மிளகு, துளசி இலை போட்டு இவளுக்கு ஒரு காஃபி கொடுத்தேன். அதுதான் கொடுத்தீங்களா அத்தை? ஒரு டேப்லெட், சிரப் எதுவுமே இல்லையா அத்தை? அதெல்லாம் பாலுக்கு தாமா தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன காய்ச்சலுக்கெல்லாம் நம்ம நாட்டு மருந்து தான் சரி வரும். பாலு
பாலு எங்க அத்தை? அவரை பார்த்து பேசிட்டு நான் திரும்ப போகணும். நீ எதுக்கு போற? இங்கேயே இருக்கலாம்ல. அது வந்து அத்தை, நீங்க பாலுவை கூட்டிக்கிட்டு அங்க வீட்டுக்கு வந்துருங்க. அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு திரும்பி போறோமாமா? சொல்லுமா, போறோமா? அப்பா ஒத்துக்கிட்டா போலாம். உங்களுக்கு அப்பா மேல இருக்க கோவம் போயிடுச்சா? அப்பா நம்ம வீட்டுக்கு திரும்பி வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ அம்மா. பாட்டி பாட்டி, நீங்களே எங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஏய் அம்முக்குட்டி, நாம இனிமே நம்ம வீட்லயே தங்கலாமா? அம்மா சொன்னது கேட்டல? நான் தான் கேட்டேனே. அப்பா வந்தா தானே நம்மளால போக முடியும். அப்பா எப்ப வருவாரு தெரியல. ஸ்ரீகுட்டி அப்புறம் ஹேமா ஆண்டி கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹேமாவோட பொண்ணுக்கு இன்னைக்கு ஆபரேஷன்மா. அவங்களுக்கு உதவி செய்ய வேற யாரும் இல்ல. உமா, பாலு அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு கடமைப்பட்டிருக்கான்னு உனக்கே தெரியும். அந்த நன்றி கடனுக்கு தான் அவன். அது நான் தானே அத்தை பாலுவை வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். நான் இல்லாததால அவர் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அதை தப்பு சொல்ல எனக்கு உரிமை இல்லை. அந்த தகுதியை தான் நான் எப்பவோ இழந்துட்டேன்ல. நீ அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாலுவால உன்னை விட்டுட்டு தனியா வாழ முடியாதும்மா. நிச்சயம் முடியாது. அவன் மனசுல நீ குழந்தைங்க மட்டும்தான் இருக்கீங்க. என் விஷயத்துல நீங்க உறுதியா சொல்ல முடியாது. நீங்களே பாலு கிட்ட பேசினா போதும். எனக்கு அந்த மாதிரியான உரிமை இன்னும் இருந்துச்சுன்னா நீங்களே என்கிட்ட சொல்லுங்க. நீயும் அவன்கிட்ட நேரடியா பேசுறது தான் நல்லது. அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் நீ கிளம்பு. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வரட்டும் அத்தை. சர்ஜரின்னு வேற சொல்றீங்க. முன்ன பின்ன ஆகதா செய்யும். இந்த நிலைமையில நான் இங்க இருந்தா அது சரியா வராது. நான் போயிட்டு பாலு இருக்கும்போது வரேன். இல்ல நீங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்க வாங்க. ம். அம்மா, நீங்க இப்ப கிளம்புறீங்களா? ஆமா. நீ இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்ல. அப்பாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு. நான் போயிட்டு வரேன் செல்லம். பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? வரேன் அத்தை. பரவாயில்ல அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. விதி இருந்தா நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேரலாம். அப்பா வந்துட்டார்னா நம்ம அம்மா கிட்ட போயிடலாம்ல போனா? போலாம். பாலு, நாம ஒரு முடிவு பண்ணணும்ல. நான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு முடிவை எடுத்து தானே ஆகணும். டிசிஷன் அவங்க கிட்ட சொல்லணும்ல. ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டா என் பொண்ணு என் கூடவே இருப்பாள்ல. 6 மாசமாவது உயிரோட இருப்பாள்ல. ஆனா அதுக்கப்புறம் அவ என்னை விட்டு போயிடுவாள்ல. குழந்தை போனதுக்கு அப்புறம் எனக்கு நீ என்ன இருக்கு? இதெல்லாம் நான் தாங்கிதானே ஆகணும்.
நாம என்ன பண்ண முடியும் ஹேமா? இதெல்லாம் விதியோட விளையாட்டு. வேண்டாம் பாலு, 6 மாசத்துக்கான கிரேஸ் டைம் எந்த கடவுளும் எனக்கு கொடுக்க வேண்டாம். எதுக்கு அதெல்லாம்? ஒவ்வொரு நாளும் நான் எண்ணிட்டே இருக்கணும்ல. ஒவ்வொரு வாரமும் நான் நெருப்பு மேல நடக்கணும். பொழுது விடியும் போது என் குழந்தை இருக்காளா இல்லையாங்கிற பயத்தோட நான் தூங்காம இருக்கணும்ல. அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் இப்பவே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சர்ஜரி. நம்ம இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, அதை செஞ்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து போனா போதும். அதை தாண்டி என்னால இப்ப வேற எதுவுமே செய்ய முடியாது பாலு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குமான்னு நான் கேட்டு பார்க்கட்டுமா? அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணி சொல்லு. வேண்டாம், நான் முடிவே பண்ணிட்டேன். நான் என் பொண்ணோட வாழற விதி இருந்ததுன்னா இங்க இருந்து போகும்போது நான் அவளோட போவேன். அப்படி இல்லைன்னா அவளோட சேர்ந்து நானும் போயிடுவேன். கடவுள் நினைக்கிறது மட்டும் இல்ல, சில சமயம் மனுஷங்க ஆசைப்படுறதும் நடக்கும். வாழறதுக்கு தானே மத்தவங்க உதவியும் கருணையும் தேவைப்படுது. சாகிறதுக்கு அதெல்லாம் வேண்டாம்ல. ஹேமா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என் பொண்ணோட சர்ஜரி நடத்த பரிபூர்ண சம்மதம்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்களோட முடிவு அதுதான் அப்படின்னா நம்ம ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது. நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நிலைமை சீரியஸ் ஆயிட்டே போகும். அது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். அதான் சொன்னேனே டாக்டர், இனி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணிடலாம். பாலு, உங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தெரியுமா? சவுத் இந்தியாலே ரொம்ப பிரபலமான கார்டியா சர்ஜன்ல அவரும் ஒருத்தர், டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. எஸ், தெரியும். ஆக்சுவலி அவர் தான் எனக்கு குரு MBBS படிக்கும்போது. அதுவும் நல்ல விஷயம்தான். டாக்டர் மூர்த்தி ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் சம்பந்தமா இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட இந்த கேஸையும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கும்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்திட்ட பேசலாம். அதுக்கு அவர் ஒத்துப்பாரா? ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவர் ஒத்துக்குவாருன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாமே இந்த அளவுக்கு நெருங்கி வந்துருச்சுல்ல, இதுவும் நடக்கும். பார்க்கலாம், அவர் எப்படியும் ஓகே சொல்லுவார் நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் ஓப்பனா சொல்றேன். கிருஷ்ணமூர்த்தி இந்த கேஸை ஹேண்டில் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாருன்னா ஸ்ரீகுட்டியோட விஷயத்துல ஒரு 70% சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரு சம்மதிக்கணும். அப்பா, அம்மா, எனக்கு முடியல. அம்மாடி செல்லக்குட்டி, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பா வந்துடுவாரு. எனக்கு அப்பாவை பார்க்கணும், எனக்கு பார்க்கணும். அம்மா, அம்மா. இந்தாங்க பாட்டி தண்ணி. அம்மாடி பயப்படாத, இப்ப ஜுரம் போயிடும். அப்போ அந்த டவல் எடுத்து கொடு. அம்மா குட்டி, ட்ரெஸ்ஸை கழட்டுமா. ஈர துணியால பாட்டி துடைக்கிறேன். பாட்டி வேண்டாம், ட்ரெஸ்ஸை மாத்த வேண்டாம், எனக்கு ரொம்ப குளிருது. ஜுரம் குறையணும்லம்மா, அப்பதானே அம்மா குட்டியால எழுந்து உட்கார முடியும், அப்புவோட விளையாட முடியும். எனக்கு ரொம்ப குளிருது பாட்டி, வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜுரம்லாம் இப்பவே சரியாயிடும். அப்பா எங்க போனா? அப்பாக்கு கால் பண்றியா? அப்பா இப்போ வந்துடுவாருமா. அப்போ நீ என் ஃபோன் எடுத்து அப்பாவுக்கு கால் பண்ணு, சீக்கிரமா இங்க வர சொல்லு. அப்பா இப்போ வந்துடுவாரு, கவலைப்படாம இருச்செல்லாம். என்னால முடியல பாட்டி. ஐயோ, ஒன்றும் இல்லைம்மா, ஜுரம் எல்லாம் போயிடும், பயப்படாத.
நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணலாம். என்ன சப்பு? ரிங்கு போகுது பாட்டி. என்னாச்சு, லைன் கிடைக்கலையா? பாட்டி, அப்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீ இன்னொரு முறை கால் பண்ண. பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப குளிருது பாட்டி. ஒன்றும் இல்லடா, நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்னாச்சுப்பா? ரிங்கு போயிட்டே இருக்கு பாட்டி. ஷோ, சார் உங்களை இந்த இடத்துல பார்ப்பேன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கல நீங்களும் பாலுவும் இவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்கன்னு. நீங்கள் தான் அவரோட குருன்னு சொன்னார். இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையிலே தெரியுது இல்ல குரு பக்தி. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருந்தாரு பாலு. எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப்ல எம்டி படிக்க வாய்ப்பு கிடைச்ச கெட்டிக்காரன். ஆனா காதல்கிற வலையில விழுந்து எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டேன் இல்ல. இப்ப எங்க இருக்கா உன்னோட மோஸ்ட் லக்கியஸ்ட் லவர் உமா மகேஸ்வரி? இப்போ நாங்க சேர்ந்து வாழல சார், பிரிஞ்சிட்டோம். நீ என்ன பாலு சொல்ற? என்னென்னமோ நடந்துருச்சு சார். அதை பத்தி அதிகமா கேட்டு உன் மனசை புண்படுத்த விரும்பல. டாக்டர் அகஸ்டின் கொடுத்த கேஸை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். இது உனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தை இல்ல? ஆமா சார். கண்டிஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கே. இருந்தாலும் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்காகவும் நட்புக்காகவும் நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் இந்த சர்ஜரியை பண்ணுவேன். என்ன சார் அந்த கண்டிஷன்? இந்த சர்ஜரியில எங்க டீம்ல நீயும் இருக்கணும். என்ன உன்னால முடியல? வித் ப்ளஷர் சார், கண்டிப்பா இருப்பேன். அப்படின்னா வேற சில விஷயங்களை பத்தியும் நாம டிஸ்கஸ் பண்ணணும். அம்மா, எப்போ ஆபரேஷன் பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? அப்ப நீங்க என் கூட வர மாட்டீங்கல்ல? ஏம்மா நீ ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா என்ன மட்டும்தானே டாக்டர் சொல்ல கூட்டிட்டு போவாங்க. நான் டோருக்கு பக்கத்துலேயே தான் இருப்பேன், நீ பயப்படாத. என்னம்மா யோசிக்கிற? எப்படிமா நாம செத்து போவோம்? செல்லம், எதுக்காக இப்படிலாம் கேக்குற? அப்படிலாம் கேட்க கூடாதுமா. அதை பத்திலாம் நினைக்கவே கூடாது. எனக்கு பயமா இருக்குமா. செத்து போனா நம்மளை எரிச்சிருவாங்கல்ல. பாட்டி அப்படி சொல்லும்போது நான் ஒரு தடவை கேட்டேன். அதெல்லாம் வயசானவங்க வியாதி வந்தவங்களுக்கு தாம்மா வரும், குழந்தைங்களுக்கு இல்ல. குழந்தைங்களுக்கு கடவுள் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார். ஏமா அப்படி? குழந்தைகளை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமாமா? அது மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு அம்மாக்கள் இப்போ இருக்காங்கல்ல. அப்ப வேண்டிக்கிட்டா போதுமா? கடவுளே, இந்த ஸ்ரீகுட்டியை காப்பாத்துப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. செல்லம், நான் வேண்டிக்கிட்டேம்மா. இனி எனக்கு ஒன்னும் ஆகாது.
பாலு, எனக்கு கை கால்லாம் நடுங்குது. என்ன பண்ணணும்னே தெரியல. நீ இப்படி தனியா நிக்கணுமா என்ன? உதவிக்கு மீனாட்சி அம்மா கிட்ட வர சொல்லியிருக்கலாம்ல. அம்மா இங்க இல்லாம இருக்கதான் நல்லது பாலு. இதெல்லாம் தாங்கிக்க அம்மாவால முடியாது. அப்படின்னா அந்த பொண்ணு கூப்பிட்டுருக்கலாமே, தேவிகா. பகல் நேரத்துல அவ இப்படி இங்க வந்தான்னு கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு இப்போ யாருமே வேண்டாம். நானும் என் பொண்ணு மட்டும் போதும். நீங்க இப்ப கிளம்புங்க. ஹேமா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உதவிக்கு ஆள் வேணும்ல. எனக்கு என்ன தேவை? ஒண்ணுமே இல்ல. என் பொண்ணு உயிர் பொழைக்காம ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பயப்படாத. சர்ஜரி பண்ற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இந்த மாதிரி பல கேசஸ் அவர் பார்த்திருக்காரு. பயம்லாம் இல்ல. அதை நினைச்சு நீங்க போகாம இருக்காதீங்க. நீங்க போயிட்டு காலையில வாங்க. நான் போயிட்டேன்னா சரியா வராது. பிளட் ஏதாவது தேவைப்பட்டா டைமுக்கு போய் நம்ம வாங்கணும்ல. பிளட்டா? பிளட் எல்லாம் தேவைப்படுமா? என் குழந்தை உடம்புல இருந்து நிறைய பிளட் எல்லாம் போயிடுமா பாலு? குழந்தைய ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறோம். நான் ஒரு தடவை பாத்துக்கிட்டோமா பாலு? ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேனே. பாட்டி, அப்பா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை வாட்டி கால் பண்றது தெரியுமா? இப்ப என்ன பண்றதுப்பா? இவ வேற ரொம்ப முடியலங்கிறா. நீ அந்த தண்ணியை எடு. வேணாம் பாட்டி, திரும்ப அது போடாதீங்க. எனக்கு ரொம்ப குளிருது. இன்னும் ஒரே ஒரு முறை. ரொம்ப கொடிக்குது பாட்டி. வேண்டாம், எனக்கு வேண்டாம். என் செல்லம்ல, பாட்டி மனசை கஷ்டப்படுத்தாத. இந்த ஜுரம் எப்படியாவது குறையணுமா? வேணாம், எனக்கு குளிருது பாட்டி. கொஞ்சம் பொறுத்துக்கடா, ஜுரம் போகணும்ல. அப்போ இப்ப நாம என்ன பண்றது? பாட்டி வெளியே போய் ஏதாவது ஆட்டோ கூட்டிட்டு வரட்டா? நீங்க தனியா போக வேணாம் பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நம்ம அம்மாவை கூப்பிடலாமா பாட்டி? அம்மானா கார்ல வந்துருவாங்க, அதானே நல்லது. சரி, அம்மாவுக்கு கால் பண்ண. ஜுரம் ஜாஸ்தி ஆயிட்டா என்ன பண்றது? எனக்கு ரொம்ப முடியல பாட்டி, எனக்கு குளிருது. ஹலோ அத்தை. அம்மா, நான் தான் அப்பு பேசுறேன். என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? என்னாச்சு? அம்முக்கு முடியலம்மா, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலையா? இல்லம்மா, இங்க நானும் பாட்டி மட்டும்தான் இருக்கோம். அப்பா கூட இல்ல. நீங்க கொஞ்சம் இங்க வர முடியுமாமா? எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்க ரொம்ப பயந்து போயிருக்கோம். நான் உடனே வரேன் அப்போ. பாட்டி கிட்ட கவலைப்படாம இருக்க சொல்லு. சரிம்மா, சீக்கிரமா வந்துடுங்க. ஏதோ கிளம்பிட்டேன் அப்போ, நீ பயப்படாத. கவலைப்படாதீங்க பாட்டி, அம்மா வரேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே, கொஞ்ச நேரம் உட்கார. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆபரேஷன்ல என்னையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. பாலு, என் பொண்ணுக்கு வலிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அவளுக்கு ஆபரேஷன் ரொம்ப பயம்னு பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. நீ என்ன ஏமா நினைச்சிட்டு இருக்க? ஒரு எறும்பு கடிக்கிற வலி கூட தெரியாம தான் நாங்க சர்ஜரி பண்ணுவோம். இருந்தாலும் அவ சின்ன குழந்தை பாலு. இப்பதானே 6 வயசா இருக்கு. பிறந்து ஒரு சில நாட்களே ஆனா பச்சை குழந்தைங்களுக்கு கூட மேஜர் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா?
ஆபரேஷன்ங்கிறது கஷ்டத்தையும் பிரச்சனையும் அதிகமாக்குறதுக்காக இல்ல, அதை குறைக்கிறதுக்கு. தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் வியாதி எல்லாம் குணமாகி உன் குழந்தை நல்லா இருக்கிறத நீ பார்க்க வேண்டாமா? அதுக்கு இந்த சர்ஜரி மட்டும்தான் ஒரே வழி. அது நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. சும்மா தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத. வேண்டுதல் என் ஒவ்வொரு மூச்சிலையும் அது மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். சார். எஸ். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஆபரேஷன் தியேட்டர்ல உங்களை ரிப்போர்ட் பண்ண சொன்னாரு. ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். நீ தைரியமா இரு. பாலு, அவன் அங்க ரொம்ப பயந்துட்டானா? நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் இங்கதான் இருக்கேன்னு மறக்காம சொல்லுங்க. இப்ப நீங்களும் கூட ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கீங்கன்றதுதான் நிம்மதியா இருக்கு. நீ போய் உட்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.